உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறேன். அதான் ஏற்ற காலத்தில் சகாயத்தை பெற்றுக்கொள்ள, சகாயம்னா உதவின்னு அர்த்தம், உதவியை பெற்றுக்கொள்ள கிருபாசன தண்டைக்கு ஓடி வாருங்கன்னு சொல்றாருல. கிருபாசன தண்டைக்கு கம் கம் ஆண்டவர் கூப்பிடுறாரு. Come to the throne of grace. இந்த வசனம் நமக்கு தெரியட்டும். நல்ல ஏற்றிக்கோங்க உங்க மண்டையில. நீங்க சொல்லுங்க, நான் தப்பு பண்ணிட்டேனா, நான் அப்படி டிப்ரெஸ் ஆகி உட்கார வேண்டியதில்லை. எனக்கு ஒருத்தர் உண்டு, அவர் பெயர் இயேசு கிறிஸ்து. அவர் என்னிடத்துல சொல்லி இருக்கிறார், நீ தப்பு பண்ணா என்கிட்ட வந்து பாவ அறிக்கை செய்ய முச்சல, நான் மன்னிக்கிறதற்கு உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறேன். திரும்பவும் எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர் பெயர் இயேசு கிறிஸ்து. அவர் நான் தவறு செய்தால் நான் அவரிடத்தில் அறிக்கை செய்யும் பொழுது அவர் மன்னிக்கிறதற்கு உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நீ இல்லைன்னு சொன்னாலும் சரி, நீ பிழைன்னு சொன்னாலும் சரி, நீ சரியில்லைன்னு சொன்னாலும் சரி, நான் சரியில்லாம இருக்கிறேன், ஆனா கர்த்தர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டா அவர் மன்னிக்கிறதற்கு உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறார். இந்த சத்தியம் தெரியாத வரைக்கும் தானே உங்களை மேற்கொள்ள முடியும். அதனாலதான் எழுதப்பட்டிருக்கு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். சிலர் பேசுங்களேன், ஆண்டவர் உங்ககிட்ட சொல்லி நிறைய செய்யாம இருந்திருப்பீங்க. இது உங்களுக்கான நேரம். இன்னைக்கு ஆண்டவரோட ஒப்புரவாகிற நேரம். நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க லைஃப் ஒரு காரியம் நீங்க ஒரு நாள் விட்டுருப்பீங்க, அடுத்த நாள் குற்ற மனசாட்சி, சரியா ஜெபிக்கல. அதுக்கடுத்த நாள் குற்ற மனசாட்சி, சரியா ஜெபிக்கல. அதுக்கடுத்த நாள் குற்ற மனசாட்சி, வேதத்தை தூக்கல. வேதத்தை திறக்க முடியல. இயேசுவை நேசிக்கணும்னு ஆசை இருக்கு, ஆனா உங்க இருதயத்துல அதான் நான் தான் தப்பேடி யோசிக்கிறீங்க. உங்க இருதயத்துல ஒரு ஏக்கம் வருது. ஆண்டவர் ஏக்கத்தோடு நிற்கிறார். ஆண்டவர் சொல்றார், நான் மன்னிக்கிறதுக்கு உண்மையும் நீதி உள்ளவர் என்பதை என் ஜனங்கள் அறிந்தால் நலமா இருக்குமே. ஒரு நிமிடம் அப்படி ஜெபிங்களேன். ஓ லக்ரி பட்டா சக்கோ, ஓ